நிரந்தரம். இந்த உலகத்துல நிரந்தரம்னு ஒன்று இருக்குன்னா அது பெருமான் மட்டும்தான். பொருளையும் கட்டி ஆள்கின்ற பொருள் அப்படின்னா சிவம் மட்டும்தான். மற்றதெல்லாம் அப்புறம்தான். ஆனால் நம்ம வாழ்க்கை நிரந்தரம் அல்ல. ஆனால் அதை நிரந்தரமாக்கி கொள்ள சிவபெருமானை சரணாகதி அடைவதை தவிர வேறு எந்த ஒரு முயற்சிக்கும் பலனில்லை. சிவபெருமானை தினம் தினம் தொழுது அவருடைய அருள் பெற முயற்சித்து இருக்க வேண்டும். அதற்கான ஒழுக்க நெறிகளையும் கடைபிடிக்க முடியும். அனைத்துமே வாழ்நாள் முழுவதும் கடைபிடிக்கணுமா அப்படின்னா அவரை அடையும் போதே நம்ம எல்லாமே மாறிடுவோம். எதுவும் முயற்சிக்க வேண்டிய வேலையே கிடையாது. அவரை மட்டும்தான் நம்ம வேலை. அவர் பார்த்தீங்கன்னா அவர் மறைப்பொருள். அவரை பிடிக்கிறதுன்னா அவ்வளோ சாதாரண விஷயம் கிடையாது. அவர் நம்ம கூடவே தான் இருப்பார். ஒரு நாள் அந்த கிடைக்கும். அப்பொழுது நம்ம போய் அவரை பிடிக்க வேண்டியதில்லை. அவரே நம்மளை பிடிச்சிடுவார். வணக்கம்.